இந்திய ரயில்வே சார்பில் பல்வேறு நவீன வசதிகளை கொண்ட ரயில்கள் அவ்வப்போது அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வே சார்பில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நெல்லை வழியாக சென்னை தாம்பரத்திற்கு அம்ரித் பாரத் வாராந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயிலில் இருப்பதை போன்ற நவீன வசதிகள் இந்த ரயிலில் உள்ளது. ஆனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் ஏசி பெட்டிகள் இல்லாத ரயிலாக இது இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்த ரயில் குளித்துறை, நாகர்கோவில் டவுன், வள்ளியூர் வழியாக நெல்லை சந்திப்பிற்கு வந்தடைந்தது. ரயிலுக்கு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பூக்கள் தூவியும் மேளதாளம் முழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த புதிய ரயிலில் 11 படுக்கை வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு பெட்டிகளும், 8 இருக்கை வசதி கொண்ட முன்பதிவில்லாத பெட்டிகளும், 2 மாற்றுத்திறனாளிகள் பெட்டிகளும், ஒரு உணவக கூட பெட்டி என மொத்தம் 22 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி நெல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் பாளையங்கோட்டையில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் கலை நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் 50 பேருக்கு நவீன வசதியுடன் கூடிய 3 சக்கர வாகனங்களை வழங்கியதுடன் கல்வியில் சிறந்து விளங்கிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி இல்லங்களை சிறப்பாக நடத்தும் இல்ல காப்பாளர்கள் ஆகியோரை பாராட்டி சான்றிதழும் ஆட்சியர் வழங்கினார். பின்னர் மாற்றுத்திறனாளிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், மாணவ மாணவிகள், பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பாய்ந்து ஓடினாலும் அதன் கிளை நதிகள் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் செல்கிறது. இந்த நதிகளின் மூலம் பயன்படும் தாமிரபரணி வடிகால் குளங்களில் பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள், பறவைகள் ஆகியவை வாழ்ந்து வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக ஏற்றி என்ற அமைப்புடன் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 16வது தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு 2 நாட்கள் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றது. இந்த கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வ அமைப்பு நிர்வாகிகள், பறவை ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 250 பேர் கலந்து கொண்டனர். இவர்கள் 3 பிரிவுகளாக 8 குழுக்களாக பிரிக்கப்பட்டு நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 60 தாமிரபரணி வடிகால் குளங்களில் கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டனர். நெல்லையில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தில் எனது இந்தியா, எனது வாக்கு என்ற முழக்கத்துடன் 16வது தேசிய வாக்காளர் தின பேரணி நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சி எதிரே அமைந்துள்ள வர்த்தக மையத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சிலம்பம், ஒயிலாட்டம் என்ற கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய பேரணியில் எனது வாக்கு, எனது உரிமை என்ற பதாதைகளை ஏந்தியவாறு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சென்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்று. இங்கு தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் காலை, மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக, அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. 4ஆம் நாள் திருவிழா அன்று சுவாமி சன்னதியில் திருநெல்வேலி பெயர் வர காரணமாக நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிவ பக்தரான வேதப்பட்டர் சிவனுக்கு பிரசாதம் போடுவதற்காக நெல்லை காய வைத்து சென்றபோது வேதப்பட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் மழையை உருவாக்கினார். அப்போது ஆற்றிற்கு குளிக்கச் சென்ற வேதப்பட்டர் நெல் நனைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஓடி வந்த போது இறைவனின் திருவிளையாடலால் காயப்போட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து வியந்த வேதப்பட்டர் நடந்த சம்பவத்தை பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனிடம் தெரிவித்தார். மன்னரும் இந்த அதிசயத்தை கண்டு வியந்தார். இறைவன் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் நெல்வேலி என்றும் திரு அடைமொழியுடன் திருநெல்வேலி எனவும் பெயர் பெற்றது. இந்த திருவிளையாடலை நினைவுறுத்தும் வகையில் சுவாமி சன்னதி மண்டபத்தின் அருகில் நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும் மலைகள் பெய்தது போலவும் நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை ஓதுவா மூர்த்திகள் பதிகமாக பாடல் பாடினர். தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கும் வேதப்பட்டர் மற்றும் பாண்டிய மன்னருக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.